ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் பத்தி ஒரு சின்னதா டவுட் இருக்கா? கவலையே வேண்டாம். இனிமேட்டு அந்த டவுட் உங்க லைஃப்ல வராது. இப்போ அதோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னா என்னன்னா, ஒரு எலக்ட்ரோட ஒரு மெட்டல் ராட அந்த மெட்டல் அயான்ஸ் இருக்கிற சொல்யூஷன்ல டிப் பண்றப்போ, அந்த மெட்டல் ராட்க்கு அந்த சொல்யூஷனுக்கு இடையே ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்றோம். இப்போ இதை எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமா? இங்க ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன்ல ஜிங்க் ராட் டிப் பண்றோம். அப்போ இந்த ஜிங்க் ராட் டிசோசியேட் ஆகி, அதாவது ஆக்சிடைஸ் ஆகி ஜிங்க் 2++ 2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணா அந்த 2 எலக்ட்ரான்ஸ் அந்த மெட்டல் ராட்ல இருக்கும். இந்த ஜிங்க் 2+ அயான்ஸ் அந்த சொல்யூஷன்ல மூவ் ஆகும். அகைன் அந்த ஜிங்க் 2+ அயான் அந்த 2 எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணி, அதாவது ரெடியூஸ் பண்ணி ஜிங்க்கா அந்த மெட்டல் ராட்லயே டெபாசிட் ஆகும். இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஈக்லிபிரியம் டெவலப் ஆகும். அப்போ அந்த சொல்யூஷனுக்கு அந்த மெட்டல் ராட்க்கும் இன்பிட்வீன்ல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தான் இங்க ஜிங்க் ராட் எலக்ட்ரோட், அதாவது ஜிங்க் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்றோம். இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்த்தலாம். இங்க காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல காப்பர் ராட் டிப் பண்றோம். அப்போ இந்த காப்பர் ராட் ஆக்சிடைஸ் ஆகி காப்பர் 2++2 எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணும். இந்த 2 எலக்ட்ரான்ஸ் அந்த ராட்ல இருக்கும். இந்த காப்பர் 2+ அயான்ஸ் அந்த சொல்யூஷன்ல மூவ் ஆகும். அந்த காப்பர் 2+ அயான்ஸ் அகைன் அந்த 2 எலக்ட்ரான்ஸையும் அக்செப்ட் பண்ணி காப்பர் அந்த மெட்டல் ராட்ல டெபாசிட் ஆகும். இது நடந்துகிட்டே இருக்கும். அதான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஈக்லிபிரியம் டெவலப் ஆகும். அப்போ அந்த சொல்யூஷனுக்கும் அந்த மெட்டல் ராட்க்கு இடையே ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இங்க என்ன சொல்றோம்? காப்பர் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்றோம். இப்போ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிட்டா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.